வணக்கம். எங்கள் வீட்டு சமையலில் இதுக்கு முன்னாடி பாசந்தி எப்படி பண்ணுறது அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போது அந்த பாசந்தியும் குலாப் ஜாமுன் மிக்ஸும் யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். பாசந்தி ரெடி பண்ணிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கடையில் கிடைக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி அந்த பவுடரை வாங்கி இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. விருப்பப்பட்டிங்கன்னா குங்குமப்பூவும் இதில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மிக்ஸை அடை மாதிரி பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு குழிக்கரண்டியில் குலாப் ஜாமுன் மாவு எடுத்து அதில் ஊற்றுங்க. வடை சுடுற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எண்ணெயில் 2 பக்கமும் வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டு நம்ம அந்த பீஸ் எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் வச்சிடணும். ஒரு 6 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் அது கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா தனியாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசந்தியை அது மேலே இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு டாப் லேயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பாசந்தி மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி இதெல்லாமே நீங்கள் மேலே தூவி விடலாம். சுகர் சிரப்புக்கும் நீங்கள் எந்த கப்பில் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வாட்டர் எடுத்து ஜீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணுங்கள். அது பாகாலாம் மாற தேவையில்லை. ஜீனி கரைஞ்சிருந்தாலே போதும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாசந்தி பண்ணுறதுக்கு தான் 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூலாகிறதுக்கு. இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் நம்ம சீக்கிரமே டக்குன்னு கரைச்சி டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மேலே வச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள். கடையில் கிடைக்கிற அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை நம்ம குலாப் ஜாமுனாக மாவு பிசைஞ்சு உருட்டி அதை பொரித்து எடுக்கிறது கூட டைம் எடுக்கும். இது தோசை மாவு மாதிரி தான் கரைக்கிறோம். கரைக்கிறப்ப நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் ஒன்று போல் நல்லா கரைச்சி கலக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிட்டே இருங்க. நல்லா ஈஸியாக வந்துடும் இது. குங்குமப்பூ நீங்கள் இதில் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா சுகர் சிரப்பில் ஆட் பண்ணாலும் சரி. அந்த கலர் சேஞ்சுக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும், இல்லைன்னா ஏலக்காய் மட்டும் போட்டாலும் போதும். நன்றி.